நாங்கள் அடுத்த கேள்விக்கு வருவோம். 4வது எம்சிக்கு வரோம். என்ன 4வது கேள்வி? 23 4வது கேள்வி. F2iO2 plus F2iO2 plus அடுத்தது F2BrO2 minus F2BrO2 minus அடுத்தது யார்? IBrCl3 minus ஆகியவற்றின் மத்திய அணுவை சுற்றியுள்ள இலத்திரன் சோடி கேத்திர கணிதங்கள் முறை தெளிவாக ஒரு கோடு போடுங்க. இலத்திரன் சோடி கேத்திர கணிதம் ஒரு கோடு போடுங்க. சரியா? அவர் கேட்ட கேள்வி என்ன? இலத்திரன் சோடி கேத்திர கணித வடிவம். இலத்திரன் சோடி கேத்திர கணித வடிவம். இலத்திரன் சோடி கேத்திர கணித வடிவம் என்ன முதல்ல? சிம்பிளா சொன்னா கலப்பின் வடிவம். இலத்திரன் சோடி கேத்திர கணித வடிவம் சிம்பிளா சொன்னா கலப்பின் வடிவம். கலப்பின் வடிவம். இந்த கேள்வி சிம்பிள். கலப்பை பார்த்தா கன்செப்ட் முடியும். கலப்பை பார்த்தோம்னால எல்லாம் முடிஞ்சிடும். பழமையா சொல்லுவோம், இப்படியான ஒரு கெட்டாயனோ ஒரு அயனோ இல்லை ஒரு அனாயனோ இல்லை ஒரு மூலக்கூறை தந்தா ஃபர்ஸ்ட் நாங்கள் என்ன செய்யணும்? மையாணுவை கண்டுபிடிக்கணும். மையாணுவை கண்டுபிடிக்கிறது எப்படி? பொதுவாக ஐதரசன் மையாணுவா வாரது இல்லை, மின்னிறத்தன்மை குறைஞ்சது மையாணுவா இருக்கு. இப்போ இதில் மையானு யாருமா? மின்னிறத்தன்மை குறைஞ்சது யார்? அயடின். ஃப்ளோரின் எப்போதும் என்ன பாண்டில் சேரும்? சிங்கிள் பாண்ட். 1 2. பழமை ஆக்சிஜன் என்ன பாண்டில் சேரும்? டபுள் பாண்ட். 2 ஆக்சிஜன் டபுள் பாண்டில் போட்டு. இப்போ பாருங்க, இந்த அயடினை சுற்றி எத்தனை இலத்திரனிக்குன்னு பாருங்க பிணைப்பில். இந்த பிணைப்பில் 1 2 3 4 5 6. ஆனால் அந்த இடத்துல என்ன வருது? பிளஸ். அயடின் ஏலிய கூட்டம். வளமையை விளங்கப்படுத்துகிற மாதிரி சொல்ல வளமை எப்படி கதைக்கிறது? அயடின் ஏலிய கூட்டம் இறுதி சக்தி மட்டத்தில் 7 இலத்திரன் இருக்கணும். இதை சுற்றி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 தான் இருக்கிறது. 6 தான் இருக்குது. 1 மிஸ் ஆகுது. மிஸ் ஆனால் என்ன வரும்? பிளஸ். அப்போ இந்த அயடின் மீது ஒரு பிளஸ் ஒன்று வரும். இதில் யார் மையானு? மின்னிதிரத்தன்மை குறைஞ்சது யார்? புரோமின். ஃப்ளோரின் 2 இருக்குது. ஸோ ஃப்ளோரின் எப்போதுமே சிங்கிள் பாண்டில் தான் சேரும். ஆக்சிஜன் 2 இருக்குது. வளமை ஆக்சிஜன் டபுள் பாண்டில் சேரும். ஓகே, போடுவோம். புரோமின் எத்தனாம் கூட்டம்? 7 கூட்டம். இறுதி சக்தி மட்டும் 7 இலத்திரன் இருக்கணும். 1 2 3 4 5 6. 7ல் 6 தான் இருக்குது. அப்போ இன்னும் 1 வரணும் தானே? ஓகே, அப்போ இன்னொன்று போடுவோம். ஆனால் இதில் ஏற்கனவே ஒரு மைனஸ் ஒன்று வருது. மைனஸ் ஒன்று வந்தால் இன்னும் ஒன்று ஆட் பண்ணணும். மைனஸ் விளங்குதா? புரோமின் 7, அதை சுற்றி பார்த்தா 8 இருக்கும். 1 2 3 4 5 6 7 8. 1 கூட மைனஸ். மின்னிதிரத்தன்மை குறைஞ்சது யாரு? அயடின். எல்லாமே அலசன் சிங்கிள் பாண்டில் சேரும். ஸோ புரோமின் ஒரு பாண்ட், குளோரின் 1 2 3. அயடின் 7 கூட்டம். இறுதி சக்தி மட்டத்தில் 7 இலத்திரன் இருக்கணும். 1 2 3 4. 7 4 போனால் 3 இலத்திரன் இருக்கு. ஸோ அந்த 3 இலத்திரனை மார்க் பண்ணுறேன். இந்த இடத்துல ஒரு மைனஸ் ஒன்று வந்திருக்கு. மைனஸ் ஒன்று வந்தால் அடிஷனலாக இன்னும் ஒரு இலத்திரன் வந்திருக்கு. விளங்கிட்டாமா? இதுவும் அதே தான். அடிஷனலாக ஒரு இலத்திரன் மைனஸ். இனி கலப்பை பார்க்கறது நத்திங். கலப்பை பார்க்கறது நான் சிம்பிள் மெத்தட் ஒன்று சொல்லி தந்திருக்கிறேன். என்ன மெத்தட்னா, சூழ உள்ள அணுக்களை பாருங்க, தனிச்சோடிகள் எண்ணிக்கையை கூட்டுங்க. 1 2 3 4. 4 சொன்னால் என்ன கலப்பிட? sp3 கலப்பு. sp3 கலப்பிட வடிவம் என்ன? 4. அப்போ ஆன்சர் 4.
இலத்திரன் சோடிக்கு ஏத்திர கணிதம் நான்முகியா இருக்கு. என்ன கலப்புன்னு சொல்லுங்க. 1 2 3 4 5 5ன்னு சொன்னா DSP3 கலப்பு. DSP3 கலப்போட வடிவம் என்ன? முக்கோண இருகூம்பகம். முக்கோண இருகூம்பகம். இவர் என்ன கலப்புன்னு சொல்லுங்க. 1 2 3 4 5 6 6ன்னு சொன்னா D2sp3. D2sp3 கலப்போட வடிவம் என்ன? எண்முகி வடிவம். கேட்ட கேள்விக்கான ஆன்சர் வந்துட்டு. இப்படி ஆன்சர் முடிக்க தானே தேடுங்க. எத்தனாவது ஆன்சர்? 5வது ஆன்சர். போர்டை பாருங்க. இந்த வருஷமும் இதே மாதிரி கேள்வி வருமா? சரியா, சில நேரங்களில் இதே கேட்கலாம். சரியா, இதே இலத்திரன் சோடி கேத்திர கணிதத்தையே கேட்கலாம். ஆனா இதை கேட்காம இதை கேட்டுக்கிட்டா நல்லம் இல்லையா? வடிவம் வடிவம் சும்மா வடிவம் கேட்கலாம். வடிவம்னு சொல்றதும் கேத்திர கணித வடிவம்னு சொல்றதும் ரெண்டும் ஒன்றுடா. கவனம். முன்னுக்கு இலத்திரனை போட்டா தான் இலத்திரன் சோடி கேத்திர கணிதம். சும்மா கேத்திர கணித வடிவம்கள் என்னத்தை குறிக்கும்? வடிவத்தை குறிக்கும். விளங்குதாமா? வடிவம் என்ன சொல்லுங்க. sp3 கலப்பு, தனிச்சோடிகள் எதுவுமே இல்லை. வடிவம் கேட்டால் என்ன ஆன்சர்? வடிவம் கேட்டாவா நான் இதுல எழுதுறது வடிவம். வடிவம் கேட்டால் ஆன்சர் நான்முகி தான். அதே நான்முகி. இதுல வடிவம் கேட்டால் என்ன ஆன்சர்? D2sp3 கலப்பல், DSP3 கலப்பல ஒரு தனிச்சோடி இருந்தா என்ன வடிவமா? சீசோ வடிவம். சீசோ வடிவம் அல்லது நிறுத்தாடு வலை தமிழ்ல சொன்னா. D2sp3 கலப்பு, 2 தனிச்சோடி இருக்கு. என்ன வடிவம்? விலங்குல சதுர தளம். சோ வடிவம் சதுர தளமா இருக்கு. விலங்குதா? நான் கெஸ் பண்றேன் இந்த டைப்ல வர சில கேள்விகள் வரலாம். அந்த பேப்பர் எடுங்க. எக்ஸ்பெக்டேஷன் சீரீஸ் பேப்பர் எடுங்க. சீரீஸ் பேப்பர் 1 எடுங்க. இதே மாதிரி கேள்வி எங்க இருக்குன்னு சொல்லுங்க. சீரீஸ் பேப்பர் 1ல பாருங்க. இதே மாதிரி கேள்வி எங்க இருக்கு? 13வது கேள்வி பாருங்க. 13வது கேள்வி. 13வது கேள்வியில 2வது பார்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 கட்டமைப்பை தந்து என்ன கேட்கிறேன்? எல்லா மூலக்கூறுகளும் வெவ்வேறு வடிவங்களில் உள்ளன. அப்ப வடிவம் அந்த இடத்துல வரும். அது நல்ல கேள்வி ஒன்று. 13வது கேள்வி நல்ல கேள்வி. அதே மாதிரி 15வது கேள்வி என்ன? 15வது கேள்வி முக்கோண இருகூம்பக இலத்திரன் சோடி கேத்திர கணிதத்தை அடிப்படையாக கொண்டு பல மூலக்கூறுகளின் வடிவங்கள் உருவாகியுள்ளன. அவை என்ன? விளங்குதாம். அப்ப நீங்க என்ன தெரியணும்? DSP3 கலப்புல வேற என்னென்னத்தை உருவாக்கலாம்னு தெரியணும். அப்படியும் கேள்வி வரலாம் தானே? வரலாம். வேற இன்னொரு கேள்வி, இன்னொரு டைப்ல செய்து காட்டினேன். 36வது MC அதே பேப்பர்ல 36 நல்ல கேள்விகள். விளங்குதாமா? 36ல எல்லாம் எப்படின்னா ஏற்றுக்கொள்ளத்தக்க லூயி கட்டமைப்பை வரைஞ்சி அதுல இருந்து என்னத்தை கண்டுபிடிக்கணும்? இலத்திரன் சோடி கேத்திர கணித வடிவம் என்ன, வடிவம் என்ன. விளங்குதா? கிளியராமா? மொத்தத்துல இது மாதிரி கேள்வி உண்டு. இந்த வருஷமும் வாரத்துக்குரிய சான்சஸ் இருக்கும். விளங்கிட்டுதா? அடுத்தது நான் இதே மாதிரி கட்டமைப்புகள் வரைகிறதுக்கு நான் ஸ்ட்ரக்சர்ல பழக்கிருப்பேன். சில நேரத்துல இந்த கேள்வி ஸ்ட்ரக்சர்ல போடலாம். முதலாவது ஸ்ட்ரக்சர்ல பி பார்ட்டா, முதலாவது ஸ்ட்ரக்சர்ல பி பார்ட்ல ஃபர்ஸ்ட் கேள்வியாக. விளங்கிட்டா? இப்படி ஒரு கட்டமைப்பு ஒன்று தந்து விளங்குதா கேட்கலாம். ஒரு ஆக்சியனைன் குளோரின் ஒரு ஆக்சியனைன் மாதிரி தந்து கேட்கலாம். அப்படி எத்தனாவது கேள்வியில் இருக்க சொல்லுங்க. அப்படி விளங்கல? அப்படி என்ன கேள்வி போட்டிக்கிறேன்? ஸ்ட்ரக்சர்ல ஏதாவது கேள்வி போட்டு செய்திக்கிறானா? எங்க இருக்கு? ரெண்டாவது ஸ்ட்ரக்சரை பாருங்க. ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் ஏ பார்ட். அதே பேப்பர் ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் ஏ பார்ட். என்ன இருக்குது? ClO2 F2+. வரலாம் தானேமா? ClO2 F2+ வரலாம் தானே? இந்த இருக்குது. இந்த பாருங்க, இதுல என்ன இருக்குது? F2iO2+ மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர்ல நான் போட்டிருக்கிறேன் ClO2 F2+. வரலாம் தானே? வரலாம்.
அதே மாதிரி இன்னும் ஒரு கேள்வி பாருங்க. மற்ற உங்களோட எத்தனாவது ஸ்ட்ரக்சர், 4வது ஸ்ட்ரக்சரை பாருங்க. 4வது ஸ்ட்ரக்சர்ல பி பார்ட் பாருங்க, அதுல ஃபர்ஸ்ட் கேள்வியை பாருங்க. விளங்கிட்டோம். இதே மாதிரி கேள்விகள் விளங்குதாமா, யோசிக்கலாம் தானே. என்ன ஐடியாஸ் படுகுதா? முடியுமா? ஏலும் தேவையானதை மார்க் பண்ணிக்கணும்.